ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இந்த குளிருக்கு நல்ல தொண்டைக்கு இதமாக நல்ல ஒரு சூப்பரான மசாலா டீ தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா சாயா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போது மசாலா டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பேர் அளவுக்கு டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து நல்லா காரசாரமான மிளகாக இருந்துச்சு அப்படின்னா 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப கம்மியான காரன்றதுனால ஒரு சின்னதாக 5 மிளகு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி கல் உரலில் போட்டு ஒன்றும் பாதியமாக தான் இடித்து எடுக்கணும். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்க, மிக்சிலலாம் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதனால சும்மா இதில் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சியை நல்லா தட்டிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, மற்ற பொருட்களை சும்மா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம இடித்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ அந்த மசாலா வந்து நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா இதில் டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம். முதல்லையே நம்ம டீ தூளையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டிகாஷன் வந்து இறங்கிடும். ஸோ அதுக்காக தான் நான் முதல்ல மசாலாவை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ தூள் வந்து சேர்க்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் லேபிள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் அது வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் பால் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி வரும் இல்லையா, அந்த டைமில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 200 mlக்கு மேலேயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிச்சு அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். எப்பயுமே வெறும் டீ இல்லை அப்படின்னா வெறும் இஞ்சி மட்டும் போட்டு தான் நம்ம எப்பயும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த குளிர் காலத்துக்கு இந்த பட்டை, லவங்கம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து நமக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நல்லா உங்களுக்கு தொண்டையில் நல்லா கரகரப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மசாலா டீ வந்து நல்லா சூடாக குடிச்சு பாருங்கள். நல்லா சளி பிரச்சனை இருந்தால் கூட நல்லாவே உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கலருமே நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீ நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இஞ்சியெல்லாம் சேர்த்து டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுலேயே டைரெக்டாக நம்ம சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வடிகட்டுனதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்து ஆற்றணும் அப்படின்னா அந்த திரிஞ்சு போகாமலும் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் பால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம இஞ்சியெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பால் ஊற்றினோடனே உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் எப்பயுமே இஞ்சி இந்த மாதிரிலாம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சர்க்கரை வேற சேர்த்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆற்றுங்க. 2-3 வாட்டியாச்சும் இந்த மாதிரி நல்லா டம்ளரில் ஆற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு டீ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா டீ வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.